Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். I am Jay Kiran. Welcome everyone to my channel Feel on Wheels. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கோயம்புத்தூரில் தான் முடிப்போம். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கோயம்புத்தூர். ஸோ அங்கேயே வந்து பிஆர்எம் முடிச்சுட்டு இருந்தோம். அப்கமிங் டேஸில் அங்கே எதுவும் பிஆர்எம் வந்து ஈவெண்ட் இல்லை அப்படிங்கிறனால இப்போ வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து சேலம் போயிட்டுருக்கோம் 600 பிஆர்எம் முடிக்கிறதுக்கு வேண்டி. எஸ், ஆப்வியஸ்லி ரைட் நவ் ஐ ஆம் இன் கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்மளோட சைக்கிளும் வந்து பின்னாடி இருக்குது, அக்சசரிஸும் பின்னாடி இருக்குது, பிஆர்எம்க்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் வந்து பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஆர்எம் வந்து டீமாக நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோங்க. 5 பேர் சேர்ந்து தான் இத்தனை பிஆர்எம் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். 3 பிஆர்எம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு 600 பிஆர்எம் வந்து முடிக்க முடியாததுனால இட்ஸ் எ பிக் லெசன் டு அஸ். என்ன விஷயத்தில் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இனி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி டீமாக சேர்ந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இந்த டைமு. ஸோ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்கும்னு துளி கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஹெட்விண்ட் அதிகமாக இருக்குது, கிராஸ் விண்ட் அதிகமாக இருக்குது. மழை வந்து ஈவினிங் ஆச்சுன்னா நாங்கள் போகிற எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து மழை இருக்குது. எஸ்பெஷலி சேலமில் ஆரம்பித்து திண்டுக்கல் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹோப் இட் வில் பி அ குட் என்டியூரன்ஸ் ரைட். மீதி விஷயத்தை எல்லாமே நான் வந்து போக நான் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ see you there guys. ஸோ கைஸ் கரெக்டாக ஒரு 10:40 இங்கே வந்து ரீச் ஆகிருப்போம். ஸோ நம்மளோட கார்லேருந்து சைக்கிளெல்லாம் எடுத்து சைக்கிளை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. 600 பிஆர்எம் நடக்கிறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நான் இங்கே வந்து சைக்கிளை வந்து எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ இன்டெமினிட்டி சைன் பண்ணி பிரேக் கார்டும் வாங்கியாச்சு. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுவோம். டிப் நம்பர் வந்து பேக்லேயும் அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்லேயும் வந்து ஜிப்டை வச்சு கட்டியாச்சு. ஸோ இட்ஸ் அவர் பேக் லைட்ஸ், பேக்லேயும் வந்து டெயில் லைட்ஸ் 2 இருக்குது. ஸோ பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டீம் மெம்பர்ஸோட சைக்கிள்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. என்னோட அதே தாங்க சார். M&L மட்டும் தான் சார் தராங்க. ப்ரோ இது ரன்னிங் பேக் தானே ப்ரோ? முன்னாடி என்ன அது கரெக்டாக 1 லிட்டர். இது இருந்தது ஒன்றே இருக்குது ப்ரோ. ஒன்றே அந்த பொம்மைக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப சிறுசாக இருக்குமா சார்? பிரெட் பிரெட் வேணா தாங்க வச்சுக்கிறேன். எனக்கு அது இடம் அதிகமாக ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுக்க வேண்டி ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். என் கூட சேர்ந்து என்னோட டீம் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ விக்கி ப்ரோ, விஷ்ணு ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ, சசி ப்ரோ அண்ட் மகேஷ் சார். ஸோ எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் கரெக்டாக 4 o'clock நம்மளோட 600 பிஆர்எம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட் டு இட். லெட்ஸ் see guys. செம்மையான ஒரு லஞ்சு சாப்பிட்டோங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் கரெக்டாக 4 மணிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஒரு 2 மணி நேரம் தூக்கினாலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் லாங் டிஸ்டன்ஸ் என்டியூரன்ஸ் ரைடில். 3 o'clock எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸோ நம்மளோட ஈவெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். see you guys. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஒரு குட்டி தூக்கம் போட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி பண்ணிட்டோம். ஸோ த ஈவெண்ட் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் நவ். ஸோ எல்லா ரைடர்ஸும் வந்துட்டாங்க, பெங்களூர், சென்னை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு see தி குரூப். கிட்டத்தட்ட ஒரு 44 பேருக்கு மேலே இருக்காங்க.
ஆல்ரெடி வந்து ஒரு தடவை பொள்ளாச்சி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். நல்ல வேலை இங்கேயே பிடிச்சிட்டேன். எல்லோரும் வாங்க, பொள்ளாச்சி வரணும். கண்டிப்பாக வாங்க அங்கே. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ். அது தெரிஞ்சு நிறைய பேரோட எஸ்ஆர் ரைட் இல்லையா, எல்லாரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஹாப்பியாக முடிங்க. கண்டிப்பாக எல்லாரும் முடிக்கணும். 38 ரைடர்ஸ் 100% 38 ரைடர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து சிக்ஸத்தை பிடிக்கிறோம். எஸ்ஆர் எல்லாரும் வாங்குறோம். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் சார். லிசன் ப்ளீஸ், யாரும் டவுட் கேட்டுக்கோங்க. எல்லாமே பைபாஸ் தான் அது, சரிங்களா? இது CP1 கண்ட்ரோல் பாயிண்ட் 1 ரேஸ் பைக்கர்ஸ். அடுத்தது CP2 அதாவது நாமக்கல் டோல்ல சங்கீதா ஹோட்டல், அங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபன், ரைட்டா? சங்கீதா ஹோட்டல் அதாவது நெக்ஸ்ட் CP பாயிண்ட். செகண்ட் CP நாமக்கல் டோலுக்கு முன்னாடியே நம்ம கார் இருக்கும், அதெல்லாம் மேண்ட் CP. அது அங்கே நம்ம நைட் டின்னர் லைட்டாக டிஃபன் எடுத்துக்கலாம். திண்டுக்கல் டோல் அன்மேண்ட் CP. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ரீவெல்லிபுத்தூர் டெம்பிள், அது மேண்டு. அங்கே வந்து பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அங்கே ரூம்ஸ் இருக்குது, டார்மெட் டைப்பில் இருக்குது, ஸ்டே பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், தூங்கலாம், பவர் படுக்க எடுக்கலாம். அந்த வேல பார்த்தீங்கன்னா சிக்கிள் மாதிரி வர ரைடர்ஸ் கண்டிப்பாக அந்த டைமில் பசி எடுக்கும். நீங்கள் என்ன தான் வச்சுருந்தாலும் எங்களால் முடிஞ்ச சப்பாத்தி இதெல்லாம் அந்த வேல கொடுப்போம், ஓகேங்களா? ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீவெல்லிபுத்தூர் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. மதியம் சேம் அதே வழி தான் வரணும், சேம் அதே இடத்து, எல்லாமே அன்மேண்டு தான். கண்டிப்பாக ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்காங்க. ஃபுட் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க, எனர்ஜி லாஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி சந்தோஷமாக ஜாலியாக ஓட்டுங்க, வேகமாக சேஃபாக ஓட்டுங்க. வேகமாக வந்தாலும் பெரிய கப்பு கொடுக்க போகிறதில்ல, கடைசி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லாமே ஈக்குவல் தான். அதனால் தயவுசெய்து யாரும் வந்து ஸ்பீடாக ஓட்டுறது ஓட்டுங்க, ஆனால் அவசியம் இல்லை. ஜாலியாக சேஃபாக ஓட்டுங்க அத்தையா, ஓகேவா? ஓகே, 3 minutes மோர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரைடர்? யாருக்கா டவுட் இருக்கா? நம்ம ரைடர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க, அதர் ஏரியா அதர் ஸ்டேட் ரைடர்ஸ். நம்ம ரைடர்ஸை ஃபாலோ பண்ணாமல் போதும். அதனால் ஒன்றும் அங்கே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டீங்கன்னாவே சிங்கிள் ரோடு தான், ஃபுல்லாக நேராக பைபாஸ் தான், எங்கேயுமே இல்லை, ஓகேவா? இந்த எல்லாம் கியூ ஷீட்டில் இருக்கும், நம்பர் இருக்குது, என்னோட நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. எனி டவுட் எதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நான் ப்ளூடூத் தான் வச்சுருக்கேன், அதனால் எனி டைம் கண்டிப்பாக அசஸ் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? டவுட் இருக்கா யாருக்காவது? தேங்க்யூ. ஷார்ப்பாக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் குரூப்பாக போயிட்டுருக்கோம். சேலம் டவுனுங்க இது, நல்லா டிராஃபிக்காக இருக்குது. ஸோ குரூப்பாக எல்லோரும் போகிறப்போ டக்குன்னு ஸ்பீடாக போக தோணும், பட் போகக்கூடாதுங்க, டிராஃபிக். என்ன ரீசன்னா நம்ம வந்து கிராஜுவலாக நம்மளோட பாடியெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம், வார்ம் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்க சொன்ன லெஃப்ட் டர்ன் இதுதாங்க, இங்கேருந்து ஒரே ரூட்டு
ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ சேலம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு 300 கிலோமீட்டருங்க. ஃபஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. சாப்பாடு போட மாட்டாங்க. பின்னாடி பாயிண்ட்ல வை. நீ இப்படி விடுங்க, நான் இப்படி விடுறேன். ஸோ ஆஃப்டர் 67 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ மேண்ட் செக் பாயிண்ட் இது. ஸோ அப்படி ஃபுட்டோட டோக்கனும் கொடுத்துருக்காங்க. வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஏ டின்னர். ஸோ ரைடர்ஸ் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிடுவோங்க. ஓகே. சாப்பிட்டு முடிச்சோன்னா நல்லா மழைங்க. ஸோ அப்படியே மழையிலே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கங்கே வெள்ளை பூசணி தேங்காயெல்லாம் உடச்சிருக்காங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி ரோடெல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு சில இடத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸும் கிடையாது. ஸோ அப்படி கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் தேர்ட் பிரேக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ எல்லோரும் கிட்டத்தட்ட டயர்ட் ஆகலை, ஆனால் கிட்டத்தட்ட ஆகிட்டோம். ஸோ ஸ்டில் 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ இனி ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ என்ன ஆனாலும் சரி இதை முடிக்காமல் இப்போ வந்து போகிறதில்ல. ஸோ லாஸ்ட் டைம் வச்ச லேர்னிங்ஸை வச்சு இந்த டைம் வந்து முழு மூச்சோடு இறங்கியிருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக இதை முடிச்சே ஆகிறோம். எவ்வளோ டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த டயர்டெல்லாம் போக்குற மாதிரி ஒரு 50 லெமன் ஜூஸும் சொல்லியிருக்கோம், ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. ஸோ குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் ரைடை. ஸோ வர வழி ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்லாம் எதுவும் இல்லைங்க. நம்மளோட சைக்கிள் ரைட்டில் தான் வந்து ரைட் பண்ணிவிட்டு வந்துருந்தோம். ஸோ அதனால தான் கேமரா வந்து கரெக்டாக ஆன் பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் மைக் எதுவும் நான் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ டைரெக்ட் மைக்கில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸும் வந்து கொஞ்சம் ஆடியபிளாக இருக்காது. ஐ எம் சாரி ஃபார் தட். நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க 3வது செக் பாயிண்ட்டு, திண்டுக்கல் டோலுங்க அது. ஸோ இது வந்து அன்மேண்டு செக் பாயிண்ட்டு. ஓய் நைட்லேயும் திறந்துங்க. டீ காஃபி பார்க்க தரல, நாங்கள் போய் சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிட்டு முன்னாடி போ. சாப்பிட்றியா இல்லையா? இப்போ தான் வரேன். இல்லை நீ சாப்பிட்றியா சாப்பிட்லையா? ஐடியா இருக்கா? நம்பர் சொல்லுங்க. ஐடியா இல்லைன்னா கிளம்பிடு. நான் சாப்பிட்டு 15 மினிட்ஸ் இல்லாமல் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். மகேஷ் சாரோட பிளான் அதுதான். ஸோ நீயும் அவனும் பிளான் பண்ண, இல்லைன்னா அந்த இவனும் சேர்த்து கொண்டு போயிடுவேன். ஐயோ நான் வரல ப்ரோ. 19809 பாயிண்ட் டைம் தப்பாக போட்டேன். 14595. ஸோ திஸ் இஸ் திண்டுக்கல் டோலுங்க. கரெக்டான டைமுக்கு வந்த மாதிரி நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னி கண்டினியூ ஆகும். தேங்காய் உருண்டை எடுத்துக்கலாமா? அண்ணா தேங்காய் உருண்டை சாப்பிட்றீங்களா? போலாம் ப்ரோ.
ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வந்து ரைடை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்க போகிறோங்க. ஸோ நம்மளோட எனர்ஜி ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம டீமோட தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட ஃப்ரான்சிஸ் சார் வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. சார் எடுத்துட்டீங்களா? இங்கே ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாதுங்க. நம்மளோட சைக்கிள் லைட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுதாங்க பிஆர்எம். ராப்பகலாக சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட மிட் நைட்டுங்க இது. சசி ப்ரோ அப்படியே பாட்டு போட்டிருக்காருங்க. நைஸ் வைப். ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்கு, நீங்க யூஸ் பண்ணா ஓகே பக்கா. ஸோ நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு பவர் நாப் எடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிச்சுட்டு நம்மளோட ஜர்னி மறுபடியும் கண்டினியூ ஆகும். சாப்பிட்டோன்னே ஒரு நல்ல தூக்கங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்குது, பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறனால. ஸோ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இடம்லாம் இல்லைங்க, அப்படியே படுக்க வேண்டியது தான். ஸோ கம்ஃபர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ கரெக்டாக இப்போ வந்து நம்ம 204 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நம்ம வந்து போனோம். அங்கேருந்து ரிட்டன் வந்து டு சேலம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு 100 கிலோமீட்டர்ஸ். ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் டு சேலத்துக்கு 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம ரோல் பண்ணியிருக்கலாம்ல ப்ரோ டியூபை, ஏன் நம்ம மவுண்ட் கிட்ட வச்சுருக்கோம் டயரை? இந்த ஓட்டை புரியல. டயர் தான் ஓட்டை, ஏன் நம்ம அதை மவுத் கிட்டே வச்சுருக்கோம்? கொஞ்சம் ரோல் பண்ணி கீழே கொண்டு போயிருக்கலாம் டியூப்பு. நைஸ் ஐடியா. திருப்பிடலாம்ப்பா. அது நம்ம காற்று ஃபுல்லாக டியூவில் பிடிங்கி விட்டுட்டு சுற்றினா ரைட் மட்டும் மட்டும் போதும். ஸோ ஈவினிங் 4 மணிக்கு நம்மளோட பிஆர்எம் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு. 300 ஆகிறதுக்கு இனி ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ ஒரு 3 செக் பாயிண்ட்டு, அது இல்லாமல் ஒரு 2 பிரேக்கு ப்ளஸ் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம கூட வந்து ப்ரோவோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்டடாக இதுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு 9 o'clock இல்லைன்னா ஒரு 8 o'clock போய் ரீச் ஆகும்னு பிளான் பண்ணோம். பட் இப்போ வந்து அந்த பிளான் பண்ண டைமை தாண்டி ஒரு 10 o'clock போய் ரீச் ஆக போகிறோங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் இருக்காது, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் இருக்காது. போனோடனே டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம சீக்கிரமாக போயிருந்தோம் அப்படின்னா ஒரு 1 hour ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்திருக்கலாம். ஸோ ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது கண்டினியூஸாக ராப்பகலாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம். இனி ஒரு நாள் இருக்குங்க. செம அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னே தெரில. ஃபுல்லாகவே பைபாஸ் தாங்க. இருட்டில் ஓட்டிகிட்டு வந்தனால ஆக்சுவலாக சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரில. விடிய ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குங்க. காலையில் ஒரு 7 மணி மேலே கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே சரியான வெயில். இந்த ஏரியாலெல்லாம் வந்து ஒரு 12 மணி 1 மணி அந்த 2 மணி டைம்லலாம்
வெயில் சும்மா சுட்டு எரிச்சிடும்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் இந்த டைம் இதை வந்து அலையக்க தட்டி தூக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இது விடுறதா இல்லை. எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சரி. எஸ் ப்ரோ. ஸோ எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க. மைண்டுக்கும் உடம்புக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்குதுங்க. போதும் இதுக்கு மேலே புஷ் பண்ணாது, அவ்வளோதான். உடம்பு டயர்டாயிரும். வேணாண்டா, சொன்னால் கேளுன்னு சொல்லி உடம்பு சொல்லுது. மைண்டு ஒரு நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம், கமான் அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பக்காவாக நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்குள்ளே வேறு லெவலுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் தான் எல்லாமே. என்னதான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எனர்ஜி எல்லாம் வச்சுருந்தாலும், ஸ்டாமினா லெவலை இம்ப்ரூவ் பண்ணாலும், அது அத்தனைத்தையுமே வெளியே கொண்டு வரதுக்கு மைண்ட் செட்டால் தான் முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் இனியும் வரலங்க. 24 கிலோமீட்டர் இருக்குது. இனியும் 276 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. பேலன்ஸ் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மாங்குன்னு திணறிக்கிட்டு இருக்கோம். ஓ காட். ஹெட்விண்ட் எல்லாம் இல்லைங்க. பட் இருந்தாலும் வெயில் மார்னிங் 8:15க்கே நல்ல வெயிலுங்க. ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக டைம் வந்து ரொம்ப நெக் டு நெக் இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக லஞ்சை சாப்பிட்டுட்டு குளித்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. ஓ ரைட்டு ப்ரோ. ஸோ அதாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுங்க. வேறு லெவல். போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சேலம் பைபாஸ் வந்து டச் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 54 கிலோமீட்டர். அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த 54 கிலோமீட்டர் வேறு லெவலுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரோடு சரியில்லை, பயங்கரமான வெயில், தண்ணி கம்மியாக இருக்குது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுங்க. எப்படியோ பைபாஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ், நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நான் வேறு ரைடர்ஸோட வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி வேற ஒரு ப்ரோ போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஃப்ரான்சிஸ் சார் போயிட்டுருக்காருங்க. பவர் பேங்க்கில் மொபைல் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ டின்னர் சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஒரு ஸ்டாப்பிங்க. ஸோ இதுக்கப்புறமா ரைடை கண்டினியூ பண்ணிடுவோம்.
ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சைக்கிளில் வரப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரம் டயர்டாயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து முழுக்க நம்மளோட எனர்ஜியில் வந்து வந்தோம். செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைண்ட் செட்டில் தாங்க வந்துட்டுருக்கோம். முடியும்னா முடியும், முடியலன்னு நினச்சா அவ்வளோதாங்க. நம்ம ரைடு வந்து 2 nights and 1 dayங்க. ஸோ நைட் ரைடு தான் வந்து இந்த ரைடில் அதிகம். ஸோ நம்ம வந்து நைட் டைம் வந்து ப்ராப்பரான ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு சேஃபாக வரணுங்க. இல்லைன்னா நம்ம வந்து ப்ராப்பராக சாப்பிடல, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டரில் நம்ம வந்து தண்ணி குடிக்கலன்னா டோட்டலாக வந்து நம்ம டயர்டாகிடுவோம். ஊரே தூங்கிட்டு இருக்குங்க, நம்ம மட்டும் நைட்டில் அப்படியே ஜாலியாக சோலோவாக சைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். அல்டிமேட்டான ஒரு ஃபீலு, நிலா வெளிச்சம் வேறங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் போகிறப்போ திடீர்னு தூக்கத்தில் எங்கேயாவது கொண்டு வந்து விட்டுருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா நைட் நேரத்தில் தூக்கம் வந்து அன்கண்ட்ரோலபிளான ஒரு விஷயங்க, வரதும் தெரியாது. சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கப்பவே தூக்கம் வருதுங்க. இவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வேறு சொட்டுற அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாலும் தூக்கம் வருதுங்க. நல்ல தூக்கங்க. ஒரு 5 minutes அப்படியே தூங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாரை ஃபாலோ பண்ண போகிறேன் நான். பேச்சாக தான் இருக்கும். இல்லையா ஊருக்குள்ளே தான் துரத்துறீங்கன்னா பைபாஸ்லேயும் ஆயா என்ன குத்தம் பண்ணிட்டோன்னு கத்துறப்போ. ஸோ விடியறதை வந்து அப்படியே லைவாக பார்த்துட்ருக்கோங்க. 4 மணி 3 மணி 4 மணி 5 மணி டைம்லலாம் அப்படியே மேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒயிட் ஆகி அப்படியே ஃபுல்லாக பிரைட் ஆகிறத வந்து அப்படியே லைவாகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆமாம் 598.4142 600 kilometers ஆக போகுதுங்க. தட் வாஸ் எ பியூட்டிஃபுல் ரைட். கிட்டத்தட்ட நம்ம சேலத்துக்கே வந்துட்டோங்க. இனி 6 கிலோமீட்டர் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. அதோட நம்மளோட 600 BRM சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ரைட். இது ஒரு காலையில் சாந்தமாக இருக்குங்க. மத்தியானம் ஆச்சுன்னா வெயில் காட்டுன்னு காட்டிடும். ஆ மை காட். போட்டிருக்கீங்கல்ல இந்த இதில் நேரம் சரியா? ஆமாம். ஸோ பக்கத்தில் வந்துட்டோங்க. அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். என்ன டைம்? 6:51. நல்ல டைம் உள்ள வந்துட்டோம். 8 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லை.
சீரியஸாக அதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே எனக்கு தெரிஞ்ச இந்த அளவுக்கெல்லாம் வெயில் இருக்குமானெல்லாம் எனக்கு தெரில. பட் இந்த ஒரு பர்டிகுலர் சேலம் அண்ட் மதுரை அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து வெறித்தனமாக இருந்ததுங்க வெயில். என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும்ல எந்த அளவுக்கு எக்ஸாஸ்டாக இருக்கேன்னு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன், பட் இருந்தாலும் வந்து என்னால் ரெக்கவர் ஆக முடியல. ஸோ இன்னும் டயர்டாக தான் இருக்குது உடம்பு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்இமேஜினபிளான என்டூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ டு கம்ப்ளீட் 600 BRM ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மெமரிஸுங்க. ப்ரோஸ் எல்லாம் சொன்ன மாதிரி 2 nights 1 day அப்படின்னதுக்கு தான் வந்து இந்தளவுக்கு வெயில் இந்த அளவுக்கு பாடுபடுத்தி இருக்குது. அப்படின்னா 2 days 1 night-ஆக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த ஈவெண்ட்டு, வெறித்தனமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அந்தளவுக்கு ஒரு காட்டிருச்சுங்க, வாய்ப்பே இல்லை. அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அந்த சேலம் பைபாஸ் டச் ஆகிற வரைக்கும் ஒரு 54 கிலோமீட்டரு. நீங்கள் இந்த ஈவெண்ட்டு ஓட்டினா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஐயோ சோதிச்சு எடுத்துருச்சுங்க. அல்டிமேட்டு சூப்பர் ரேண்டோனர். ஸோ ஃபைனலி ஐ பிகம் SR. ஸோ எஸ்ஆருக்கு வேண்டியெல்லாம் வந்து நம்ம இந்த ரைடெல்லாம் பண்ணல. மனசார சொல்லணும் அப்படின்னா ரைடு போகணும், எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து என் மைண்டில் இருந்தது. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு அப்ராக்சிமேட்டான ஐடியா, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.